சென்னை மாநகராட்சி சார்பில் மலிவு விலை உணவகங்கள் செவ்வாய்க்கிழமை முதல் செயல்பட துவங்கியுள்ளன. சென்னை மாநகராட்சி சார்பில் அனைத்து வார்டுகளிலும் மலிவு விலை உணவகங்கள் துவக்கப்பட்டு இட்லி ₹1, சாம்பார் சாதம் ₹5, தயிர் சாதம் ₹3 வழங்கப்படும் என்று சட்டசபையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக செவ்வாய்க்கிழமை மாநகராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளில் மலிவு விலை உணவகம் துவக்கப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டிருந்த மலிவு உணவகத்தை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார். இதேபோன்று திருவெற்றியூர், பிராட்வே, புளியந்தோப்பு, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட 15 இடங்களிலும் உணவகங்கள் துவக்கப்பட்டன. மலிவு விலையில் உணவு வழங்குவது நல்ல திட்டம் என்றாலும் தரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தயிர் சாதம் தரம் நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் தொட்டுக்கறதுக்கு ஏதாவது வச்சாங்கன்னா தான் சாப்பிட முடியும். வேற தயிர் சாதம் எப்படி சாப்பிடுறது? கூட ₹1 கூட வாங்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஏதாவது ஒன்று தொட்டுக்க வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ₹2 சேர்த்து வாங்கினா கூட கொஞ்சம் சாதம் நல்லா பண்ணினா நல்லா இருந்திருக்கும். நான் வரும்போது இது தயிர் சாதம் ஒண்ணு தான் இருக்குது, சாம்பார் சாதம்லாம் எதுவும் இல்லை. தயிர் சாதம் சாப்பிடும் இந்த மாதிரி வாசம் இருக்கனால கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்துட்டோம். மலிவு விலை உணவகங்கள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதால் மக்களை வெகுவாக ஈர்த்துள்ளன. இங்கு சாப்பிட்டு விட்டு செல்ல மட்டுமே முடியும், பார்சல் கிடைக்காது என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.